Hi student, exercise 2.6 seventh sum. Seventh sumல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? Find the sum of all natural numbers between 602 to 902 which are not divisible by 4. அப்போ சம்மில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 4ஆல் டிவைட் ஆகாத, ஸோ நாட் டிவிசிபிள்னு சொல்லிட்டாங்க. 4ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸ் எல்லாம் எழுதுங்க. எதுலேருந்து எதுக்குள்ளே? 602லேருந்து 902க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் 4ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 603லேருந்து 901 வரைக்கும் எழுதிக்க போகிறோம். இதுக்கு சம்மு கண்டுபிடிச்சிட்டு டிவைட் பண்ணுற நம்பர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அப்போ டிவைட் பண்ணுற நம்பர்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு சம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் சீரீஸ் நம்மளாக மேக் பண்ணிக்க வேண்டியது. அவங்க தான் 602லேருந்து 902 வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ சீரியஸ் எழுதியாச்சு. அதுலேருந்து A 603, D வந்து 1, L வந்து லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரியும். ஸோ 901. அப்போ n ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? L மைனஸ் A/D + 1 ஃபார்முலாவில் போட்டு அப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? என்ன 299 கிடைக்கும். ஓகே, இந்த SN அதாவது S299க்கு இப்போ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ SN ஃபார்முலா என்ன? n/2 A + L. அதுக்கு நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு n வந்து 299 கண்டுபிடிச்சோம். மற்ற வேல்யூலாம் நமக்கே தெரியும். இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா 1504 வருது. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 752 வருது. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2,24,848 கிடைக்கும். 2,24,848. இப்போ S299 கிடச்சிருக்கு. இப்போ என்ன சீரீஸ் எடுக்க போகிறோம்? The sum of the number between 602 to 902 which are divisible by 4. 4ஆல் டிவைட் ஆகிற நம்பராக எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 602க்கு அப்புறம் எப்படி எடுக்கணும்? 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். சரியா? லாஸ்ட்டு 2 டிஜிட் நமக்கு 4ஆல் டிவைட் ஆனாலே எல்லா நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ 601 கிடையாது, 602 இல்லை, 3 இல்லை, 4 பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் நமக்கு 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ அந்த நம்பரை 4ஆல் டிவைட் ஆகும். ஓகே, இப்போ 604 இதுலேருந்து 4 ஆட் பண்ணிகிட்டே எழுதினீங்கனாலே உங்களுக்கு சீரீஸ் வந்துடும். அதே மாதிரி 902 4ஆல் டிவைட் ஆகாது, 901 டிவைட் ஆகாது, 900 2 0 வந்தாலே 4ஆல் டிவைட் ஆகும். ஓகே, அப்போ 900. இப்போ இந்த சீரீஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு இந்த சீரீஸ் கிடச்சிருச்சு. சீரீஸ்லேருந்து A 604, D வந்து 4, L வந்து 900. அப்போ n ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? L மைனஸ் A/D + 1, Lக்கு வேல்யூவும் Aக்கு வேல்யூஸும் போட்டுட்டு சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து 4 டேபிளால் கேன்சல் ஆகும். 28 பேலன்ஸ் 1, 4 4s are 16. அப்போ 74 + 1 75. என்ன 75ன்னு கிடச்சிருச்சு. என்ன 75னா SN ஃபைண்ட் அவுட் பண்ணணும். SN ஃபார்முலாவில் போட்டுக்கோங்க. 75/2 604 + 900L. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 1504 வரும். இதை நான் 2 டேபிளில் சப்ராக்ட் பண்ணிட்டிங்கன்னா 752 வரும். இது கூட இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்னது? 56,400. இது என்னது? S75, அதாவது டிவிசிபிள் பை 4ஆல் இருக்கிற சீரீஸோட சம். ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? த சம் ஆஃப் த நம்பர் விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை கேட்டிருக்காங்க. அப்போ S299 ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணதும் S75 செகண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணதையும் போட்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாட் டிவிசிபிள் பை 4 கிடச்சிடும். ஓகே, அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சது. தேங்க்யூ.